அது என்ன சோப்பு டப்பா நினைச்சியா இல்ல சுண்ணாம்பு இருக்கிற பக்கெட் நினைச்சியா இந்த கலக்கிற? அட சும்மா இருக்கனே, எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்தா தெரியும். எதுக்கும் மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க, இதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்க கூடாதா? ஒரு கிரைண்டர் வாங்கி சொன்னா எப்படி ஆட்டலாம்? வாங்கிட்டு வரீங்களா? நீ ஆர்டருக்கு கிரைண்டர் பத்தாதடா, ஒரு செக் கொண்டு வந்து போடுறேன், அதுல போட்டு ஆட்டி அவர் மூஞ்சில எடுத்து பூசில அப்பு லோல்னு பாருங்க சாமி, லோல்னு. பாத்துடா, இது சிங்கப்பூர் கத்திங்க, நீங்க தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சின்ன ராசு, இந்த அந்த காப்பி குடிச்சிட்டு அப்புறமா வேலையை பாரு. சரிங்க. தேங்காய் எல்லாம் உரிச்சு போட்டாச்சா? போட்டாச்சுங்க. காலையில தானே? ஆமாங்க. இந்தாங்கம்மா. டேய் ராயப்பா, அத்தா உனக்கு ஒரு தடவை தனியா சொல்லணுமா? எடுத்துட்டு வாடா. இன்னைக்கு ஒரு நாளைக்காவது போனிட்டு ஊத்த கூடாதா? போனு விட்டாவா? நான் கேட்ட கேளு. ஊத்துங்க. இந்தாங்க. இதுல யாருக்கு? அண்ணனுக்கு. உங்க அண்ணன் பெரிய கலெக்டர், அவர் வந்து வாங்க மாட்டாராக்கும். கொண்டே கூட. இந்தாங்க, உங்களால என் கௌரவமே போச்சு. இதுக்கு முன்னால டென்னு கணக்குல வச்சிருந்தியாக்கும். இந்தடா பொம்மு பொடி. யாருங்க நாக்கிற? நீங்க வெள்ளி டம்ளர்ல காப்பி குடிக்கிறீங்க, எங்களுக்கு காலாகாலமா இந்த கொட்டாங்குச்சியில தான் ஊத்தணுமா? எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர், ஒரு பித்தளை டம்ளர், அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர்லயாவது நீங்க கொடுக்கப்படாதா? கொடுக்கலாம்டா. அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீ சரச்ச சரப்புக்கு கொட்டாங்கச்சியே போதும், குடி. ஓ, சிறையில வேற குறையா? சரிடா குடி. டேய், காப்பி குடிக்கிறத விட்டுட்டு என்னடா யோசனை? நாக்கிறம்மா, கோவில் பூசாரி தலையில கைய வச்சு நாங்க கட்டிங் பண்றோம். ஆனா நாங்க கோயிலுக்கு போனா வெளியே நின்னு சாமி கும்பிட வேண்டியது இருக்குது. இங்க உங்க வீட்டுக்கு வந்தா கொட்டாங்குச்சியில் நாய்க்கு ஊத்துற மாதிரி காப்பி ஊத்துறீங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது. சாகர வரைக்கும் இதே கதிதான். டேய், உனக்கு வேண்டாம் அந்த கதி இருக்குடா, எனக்கு ஏண்டா வருது? பாரதேசம் ஓடி போற எங்க அண்ணன் மட்டும் வந்து 10 இடத்துல ஒரு கையெடுத்து போட்டா போதும்டா. தரிசா கிடக்கிற 40 ஏக்கர் நிலத்துக்கு நான் தான்டா சொந்தக்காரன். அப்புறம் என் லெவலே வேறடா. என்ன லெவலு? என்னடா? இல்ல, ஒரு சின்ன கற்பனை. 40 ஏக்கர் என் கைக்கு வந்தா எப்படி உட்காரலாம்னு நினைச்சு பார்த்தேன். 10 வருஷமா நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க. நாக்கிறமா, உங்க பேரு என்ன? சக்கம்மா. நீங்களும் பிறந்ததுல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் அப்படியே தான் சொல்லிட்டு இருப்பேன். டேய் வாடா போலாம். என்னடா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? என்னது கொளுத்து வேறையா? செங்கல் சிமெண்ட் வச்சு பூசுறதுக்கு கொஞ்சம் முளைச்சிருந்து சிறைச்சாச்சே. வாடா டேய். டேய், கண்ணாடி இந்தாடா. கண்ணாடி நீ வாங்கல? நீ கண்ணாடி இத தூக்குறத சாமி, இத கூட்டி வர ஒவ்வொரு இடத்துல கண்ணாடி மிஸ் பண்றான். அன்னைக்கு இப்படி அந்த மாரனாக்கு விட்டு கொண்டு போனா அந்த ஆளு எடுத்து வச்சு கொடுக்க மாட்டேன்டா. நீங்க நல்லவங்க கொடுத்தீங்க, திருட்டு ஆகிட்டு போகாத. திருட்டாகி அண்ணே 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 இருடா, வேலையை பாருங்கண்ணே. இங்க மட்டும் இந்த வேலை தான் லீவ்ல நிக்கிறாங்கல்ல, பாத்துருக்கேன். அது அப்புறம் கவனிச்சுங்க. சரி வர சொல்லு. வாங்க. இதுல உனக்கு யார் செயல முடிவெட்டணும்? எம்ஜிஆர் செயல் உனக்கு. டேய், ஓ மூஞ்சி கொஞ்சம் கண்ணாடியில பாரு, அப்படியே ஜனங்கட கொஞ்சம் காட்டு. இங்க பாருங்க, இவனுக்கு எம்ஜிஆர் ஸ்டைல்ல முடி வெட்டணுமா? டேய், அந்த ஸ்டைல் உலகத்துல அவர் ஒருத்தருக்கு தான் வரும், வேற யாருக்குமே வராது. அதுக்கு நீ ஆசைப்படாத. வேற யார் ஸ்டைல் வேணும்னு சொல்லு. சத்யராஜ் ஸ்டைலா? எந்திரா. அவர் ஹைட் என்ன தெரியுமா? 6 அங்குலம், ஹைட் 3 அடி, தண்ணி குடுக்கிற தவக்கல மாதிரி இருக்கிற உனக்கு சத்யராஜ் ஸ்டைலா? உன் காசே வேணாம். டேய், தண்ணிக்கு பிடிச்சா வந்துட்டானுங்க. அண்ணே அப்புறம் குஞ்சிக்கலாம்ண்ணே. இது ஒரு முக்கியமான வேலை தான். வேலை பாருங்கண்ணே, அப்புறம் வச்சுக்கண்ணே. அடங்கி பாருங்க. வர சொல்றா. வா உட்கார். உனக்கு யார் ஸ்டைல்ல முடி வெட்டணும்? எனக்கு ரஜினி ஸ்டைல். என்னது ரஜினி ஸ்டைலா? கொஞ்சம் திரும்புடா. மண்டையில முடியே இல்ல, இது எப்படா ரஜினி ஸ்டைல் வெட்டுறது? வெட்டறதா உனக்கு எழுதி விடுறதா? எதையாவது செய்யுங்க. இந்த பாரு, உன்னை கொலை தான் செய்ய போறேன். ஐயோ போடா. வா 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 உட்கார். உங்களுக்கு யாரு ஸ்டைல்? எனக்கு எந்த ஸ்டைலும் வேண்டாம், இருக்கிறத நீ வலிச்சு விடியா. அண்ணே லாட்டரி டிக்கெட்ண்ணே. டேய் வேணா போடா. அண்ணே அரியானே 15 லட்சம். டேய் வேணாண்ணே, ஒன்னு வாங்கண்ணே. பாவம் உன தொல்லப்பா. ஐயோ, கத்தி படாத இடத்துல பட்டுருக்கு போகுது. டேய் கொண்டா. இந்தா காசு கொடு. போடா. சொல்லியா? இருப்பா, வருஷம் பூரா அவங்ககிட்ட சேவிங் பண்ணி பண்ணி போதும் போதும் ஆகி போச்சு. வேற உனக்கு என்னதான் பண்ணணுங்கிற? ஏங்க,
என்ன அர்ஜென்டா முடி வெட்டணுங்க, போய் லைன்ல உட்காரு. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க. ஓ, உனக்கு முடி வெட்ட நேரம் இல்ல, லைன்ல உட்காரியா? ஒண்ணு செய்யுங்க, நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள வெட்டி வைங்க. இதத்தான். என்னடா அது, தலையை காட்டி தலையா கொடுத்துட்டு போறான். அதானே. இவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? வர வர பொம்பளைங்கள சவரிய கொடுத்து முடி வெட்ட சொல்லுவாங்க போல இருக்க. டேய், இத கொண்டு போய் அவன் தலையில கவுத்துட்டு வா, அப்பதான் உனக்கு சேவிங் பண்ணும். போடா, அடுத்த தடவை வை. வாயா, சொட்டு தலையா. போடா. வந்து உட்காரு. ஐயா! என்னடா இது, மனுஷால கூட்டு வேணா மூங்கி போதார கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க. அண்ணே, முடிஞ்ச அளவுக்கு விட்டுங்கண்ணே. முடிஞ்ச அளவுக்கு இது எப்படா வெட்டுறது? கத்திரி செதுக்க முடியாது, கத்திரியிலே வெட்ட முடியாது. வேண்டாம், புட்டு அவசரம் வச்சு புடுங்க. அண்ணே, பாவம்ண்ணே. டேய், பாவ புண்ணியம் எல்லாம் பாக்காத. ஏப்பா, நீ முடி வெட்டி எத்தனை வருஷம் ஆகுது? பிறந்ததுல இருந்தே வெட்டலீங்க. இப்ப மட்டும் எதுக்கு வெட்டுற? நாளைக்கு எனக்கு கல்யாணமுங்க. நாளைக்கு உனக்கு கல்யாணமா? அந்த பொண்ணு விலைக்கு வீடு விட்டு போயிடு. சரி, தலையை கொஞ்சம் காட்டுறா. இந்தாங்க. காட்டுறா. அச்சுச்சோ, என்னடா தலையில கூடு கட்டி குருவி எல்லாம் பறக்குது. குருவி போனா பரவாயில்லைங்க. நேத்து ரெண்டு பாம்பு உள்ள போட்டு முதல்ல அதை எடுங்க. நாக்கிரியா, நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்திருக்கேன். ஆனா உங்க மூஞ்சி மாதிரி வளவளா முளமுளான்னு இருந்ததே இல்ல. கத்தி வைக்கிறதும் தெரியல, எடுக்கிறதும் தெரியலங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு. இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவல. எங்கடா கத்திய வச்சுட்டு கலங்குற? எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க. 5 மரக்கா 10 மரக்கா அழிச்சு கட்டினா பரவாயில்ல. 5000 ரூபாய் கேட்கற அளவுக்கு வந்துட்டியா? விரலுக்கு தகுந்த வீக்க வேணும்டா. ஐயோ சாமி, நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க. உங்களை நம்பி 2 மாடு வேலை பேசிட்டு அதை வச்சு நான் எப்படியாவது போனச்சுக்கிறேன். நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடுங்க சாமி. சாமி, நான் காலை விட மாட்டேன் சாமி. காலை விடுறா. போவேன். காலை விடுறா. மாட்டேன் சாமி. சாமி, நான் என்னடா ஆச்சு? ஒண்ணும் ஆகல. நம்ம ஊர்ல ஹரியானா லாட்டரிக்கு 15 லட்சம் விழுந்திருக்கு. ஏண்டா, நம்ம லாட்டரி சீட் வாங்கணும்ல, ஆமா. அது எங்க இருக்கு? வீட்டுல இருக்கு. வீட்டுல இருக்கா? நம்ம ஊர்ல இல்ல விழுந்திருக்கு. நம்பராவது இருக்கா? நம்பர் எழுதி வச்சிருக்கேன். எடுங்க. எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். எச்சு எச்சு 39 39 24 24 16 16. ஐயோ, உங்களுக்கு தான். ஐயோ, எனக்கு தான். இந்த பாருங்க. ஐயோ ஐயோ, 15 லட்சம் கொண்டாங்க. எச்சு 39 24 16. ஐயோ, எனக்கு தான் அடிச்சிருக்கேன். ஆளு கால மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்கடா. சோப்பு காயத்துக்குள்ள சரிங்கடா. எது என்ன சிறைங்கடா சுரைங்கடாங்கற? ஐ அம் ஆல்சோ லட்சாதிபதி. என்ன சொன்ன? 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. யூ வாண்ட் மணி 1 lakh 2 lakh. அதுக்கு மேல வேணா 5 10 தூக்கி போட போய்கிட்டு போறியா? என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு உட்கார்ந்து எழுதுரு. ஏய் பொம்மை, எழுதுரு. டேய், என்ன? ஸ்டாண்ட் அப் மேன். டேய் சிங்காரம், என்னடா இது? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? ஓ மகன் கிட்ட தான் ஜக்கம்மா. ஜக்கம்மாவா? பின்ன உன் பேர் என்ன பொக்கம்மாவா? ஏண்டா, என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன் பேர் என்ன? உன் பாட்டி பேரு, பாட்டியோட பாட்டன் பேரு, எல்லார் பேரையும் சொல்லுவேன். எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும் ஜேக்காமா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். டேய் இருடா, நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சா என்னமோ தெரியல. என்னடா ஆச்சு அவனுக்கு? அவருக்கு லாட்டரி சீட் விழுந்திருக்குங்க. லாட்டரி சீட்டா? I am 50 lakhs owner. 50 லாஸா? அண்ணே, தமிழ்ல சொல்லுங்கண்ணே. அச்சா, தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. 15 லட்சம். 15 லட்சமா? இவனுக்கா? Sad up your mouth. ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற? இவர் அவர்னு சொல்லணும், தெரியுமா உனக்கு? அடேங்கப்பா. பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? இல்லைங்கோ. 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கும். முன்னாடி சக்கர மாட்டு ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகரா வண்டிலையும் போனவா. இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? ஏண்டா, ஹரியானா லாட்டரி அடிச்சிருக்க, பணம் வாங்குறதுக்கு ஹரியானாக்கே போகணுமா? நம்ம ஊர் பேங்க்லயே கொடுப்பாங்கண்ணே. அவ்வளவு வசதி பண்ணிட்டாங்க. அவ்வளவு 500 ரூபாய் தரல. சிங்காரம், அவசரமா உனதான் பத்தி ஓட்டிட்டு வரேன். எதுக்கு? சேவிங் பண்ணதான். டேய் சொல்றான். யோ, இனிமே யாரும் சேவிங் பண்ண மாட்டாரு. ஏன் சேவிங் பண்ணா? சேவி பண்ண முடியாதுன்னா என்னடா லொல்லு பண்ற? போடா போடா. அதான் சொல்றாருல, போடாங்கற. லொல்லு பண்றான் பாரு. அண்ணே, இந்த சனியை பிடிச்ச பெட்டி இருக்கனாலதான் போற வரவெல்லாம் சேவ் பண்ண சொல்றான். இதை தூக்கி ஆத்துக்குள்ள போடுங்க. போடா. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க, இது ஆத்துல போட சொல்றீங்க. அண்ணே, இனிமே உங்க தகுதியை வேற கொடுங்கண்ணே. வேணாம்டா. விடுங்கண்ணே. இருக்கிறது ஒரு பொட்டியா? இந்த அழுத்தம் யாருமே இருக்க முடியாது. என்னடா வாங்கண்ணே. சம்சாரம் என்னடி பண்ணிட்டு இருக்க? என் தலை எழுத்து கிழிஞ்ச துணியை தச்சுக்கிட்டு இருக்க. கிழிஞ்ச துணியா? இனிமே நீ ஒட்டு போட்டு புடவை எல்லாம் கட்டக்கூடாது. இனி நீ கட்டு போறது பட்டு புடவை, பாரின் புடவை தான். ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு லட்சாதிபதி வீட்டுல இருக்க வேண்டிய மாதிரியாடா இருக்குது. டேய் பாரு, இது பொட்டியாண்டா பொட்டி. தூக்கி தூர போட. பாரு, டப்பாவால வச்சிட்டு. ஐயோ டேய் பாரு, இது நான் உட்கார்ந்து கேரண்டா இது. என்ன மாமா, என்ன ஆச்சு?
இல்லையே, லாட்டரி சீட்ல 15 லட்சம் விழுந்துருச்சுடி. ஐயோ, கடவுள் கண்ணை திறந்துட்டாருங்க. கடவுள் கண்ணை திறக்கலடி, ஹரியானா லாட்டரி சீட் கண்ணை திறந்துருச்சுடி. என்ன இந்த 15 லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? சை, கேக்குறான் பாரு கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. 15 லட்சத்துக்கான செலவு இல்ல, இந்த ஊர் என்ன விலைன்னு கேளு. அப்புறம் எடுக்கலாம்னே. சரி, இந்த தெருவாத என்ன அப்புறம் விலை வாங்கிக்கலாம்னே. ஐயோ, இப்ப நான் எதையாவது வாங்கி ஆகணும் மேடம். அட, இந்த லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றதா? இந்த குட்டிச்சவத்து மாதிரி இருக்கிற வீட்டை இடிச்சு தள்ளிட்டு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா, வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, ஏசியோ ஏசி, அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா, எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்ட்ரா. அண்ணே, அப்படி எனக்கு சிங்கிள் ரூம். பிச்சைக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்விய. உன் உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்க மாடா, டபுள் ரூம் எடுத்துக்கடா. சரிண்ணே, அதுல எனக்கு ஏசியும் உண்டு தானே? ரொம்ப வாசிக்காத. நீயும் நானும் ஒரே ஏசியில் இருந்தா அப்புறம் என் ரேஞ்ச் என்ன, உன் ரேஞ்ச் என்ன, என் ரேஞ்ச் என்ன? உனக்கா லாட்டரி டிக்கெட் விழுது? நீங்க லட்சாதிபதி? யாரா லட்சாதிபதி? நீங்கதான். ஏய், அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து வா, பேங்க் போன் பணம் வாங்க. ஐயோ, அதை எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்லைங்க. என்னது? ஞாபகம் இல்லையா? ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. 15 லட்சம் பேங்க்ல 500 ரூபாய் தாளா எண்ணிட்டு இருக்காங்கடி. ஞாபகம் வந்துடுச்சு. எங்க? வீட்டுக்குள்ளதான் வச்சிருக்கேன். வீட்டுக்குள்ளதான் வாங்க வச்சிருக்கேன். வாங்க. ராஜா, இந்த தெரு என்ன விலை? உங்க தகுதி தெரு வேணாம்ண்ணே, ரோடு வாங்கிடும்ண்ணே. ஐயோ, உங்ககிட்ட தான் அடம் புடிப்பிய. வாங்கி போட்டா பின்னால உதவும்டா. என்ன வாங்கிக்கலாம்? போங்க. சொன்ன கேளுங்கடா. மெட்ராஸ்ல போய் மவுண்ட் ரோட்டை வாங்கிடுவோம். வர்ற பஸ் எல்லாம் மறைச்சு போடுவோம். தேடி பாருங்க. டேய், அங்க பாருங்க. பாரு. டேய், இதுக்குள்ள பாரு. ஐயோ, 15 லட்சமாச்சே. இந்த 15 லட்சம் வாங்க வரைக்கும் தூக்கம் இருக்காது. ஐயோ, பாருடா. நல்லா தேடுறல்ல. தேடுடா. பாரு, இதுக்குள்ள பாரு. டேய், நல்லா கீழே பாரு. இதுக்குள்ள இல்லையாடி? டேய், தங்க புங்கு நாடாத. எங்கடி? ஞாபகம் வந்துடுச்சு. எங்க உங்க சவரப்பட்டி? அதை ஏன்டி கேக்குற? இல்லைங்க, பத்திரமா இருக்கட்டும், நான் அதுக்குள்ளதான் சொருகி வச்சேன். என்னது? அதுக்குள்ளதான் சொருகி வச்சியா? ஆமாங்க, அது எங்கங்க? எங்கங்க அந்த பொட்டி? ஐயோ, நான் எவ்வளவோ சொன்னேன்டி. அடச்சே, கொண்டாங்க. அது சனி எதுக்குன்னு ஆத்துக்குள்ள பொட்டி புடிச்சு போட்டாண்டி. இது பாவி பையன். ஐயோ, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு வாட்ச பொண்டாடி இப்படி, வாட்ச தம்பி அப்படி. எவனாவதுக்கு சவரம் பண்ணியாவது பொழைச்சுக்கலான்னா ஒரு பொண்ணை கத்தி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லையே. ஆண்டவா. ஐயோ ஐயோ ஐயோ. இத போய் நம்ம பொம்மை நாய்க்கிட்ட சொன்னா எனக்கு கிடைக்கிற வெகுமதியே வேற. வைக்கிற வெட்டு வச்சிடுறேன். நாய்க்கரையா, 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 நாய்க்கரையா. யாரா அது? என்னடா நேரம் கட்ட நேரத்துல வந்து கதவை தட்டுற? மனசை திறப்படுத்திக்கிட்டு பேசாம என் கூட வாங்க. எங்கடா? நாய்க்கரையா, மாங்காய் மரத்துல தேங்காயும் பனை மரத்துல பலாப்பழம் தொங்குதுன்னா நீங்க நம்புவீங்களா? அது எப்படா நம்ப முடியும்? அதை விட அதிசயமா ஒண்ணு நடந்திருக்கு. நான் வாயில சொன்னா நம்ப மாட்டீங்க. வாங்க, நேரடியா போய் காட்டுறேன். வாங்க வாங்கல. இருடா. ஏமா, அந்த டார்ச் லைட் எடுத்துட்டு வா. இருடா. மா, சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. சீக்கிரம் வாங்களே. ஐயோ, இந்தாங்கப்பா. டேய், வாடா போலாம். எங்க போறது? நீ கூப்பிட்டு அங்கதான். அட இருங்க, இது உங்க பொண்ணு வெள்ளையம்மா தானே? அதுல என்னடா சந்தேகம்? அங்கதான் சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு ஒரு பொண்ணா 2 பொண்ணா? ஒரு பொண்ணு தாண்டா. அப்படின்னா ஒரு பொண்டாட்டியா 2 பொண்டாட்டியா? வாடவா ராஸ்கோல். நடிச்சாமத்துல தூங்கிட்டு இருக்கவன் தட்டி எழுப்பி பணமரம் மாமரம்னு சொல்லிட்டு ஒரு பொண்டாட்டியா 2 பொண்டாட்டியா கேக்குற? தரல வெட்டி போடு போடாங்கிறது. அங்க பார்த்தது இங்க. ஏப்பா ராமசாமி, யாருங்க நீங்க? என் பேரை கரெக்டா சொல்லி கூப்பிடுறீங்க. எனக்கு எல்லாரும் பேரும் தெரியும். ஒரு பீடி இருந்தா கொடு. ஐயா, பத்த வையப்பா.
நடக்கும் நடக்கட்டுமே இருக்கு தாயப்பா தாயப்பா யாரு என் நேரத்துல கொஞ்சம் இங்க பாரப்பா. ஆ, என்ன என் நேரத்துல இங்க உட்காந்துருக்க? ஆமா எங்க போயிட்டு வர? படத்துக்கு போயிட்டு வரேன். என்ன படம்? பேய் வீடு. நல்லா இருந்ததா? எங்கப்பா ஒரே திகிலா இருந்துச்சு. எங்க சவரப்பட்டிய காணோம்? நவரப்பட்டி என் நேரத்துல எவனாவது கொண்டாடுவானா? எனக்கு இப்ப சேவ் பண்ணுமையா? சேவ் பண்றதா காலைல பண்ணிக்க. காலையில எனக்கு பர்த்டே, அதனால இப்பவே பண்ணி ஆகணும். காசு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க. ஆ, காசு எவ்வளவு நாள் கொடுப்பியா? 100 ரூபா கொடுக்குறியா? தாராளமா வாங்கிக்க. அப்படின்னா இங்கே இரு, நான் வந்துடுறேன். ஐயா. சீக்கிரம் ஆளு போயிட போறான். ஏய், நல்லா தூங்கிட்டு இருந்தவன இந்த நேரத்துல எதுக்குடா இங்க கூட்டிட்டு வர? என்ன 100 ரூபா கிடைக்குதுல்ல? ஆமாமா, நம்ம ஊர்ல எவன் சேவைக்கு 100 ரூபா கொடுத்தான்? வா வா. வாங்க. இந்த மாதிரி அவஸ்தை யாருக்குமே வராது. இவர்தான். ஆ? ஏய், இவன் மனசுனாடா புதகுழியில இருந்து எந்திரிச்சு ஒரு மாதிரி உட்கார்ந்திருக்கான். குடிச்சானா குடிக்கலையா? குடிச்சா 20 வருஷம் ஆயிருக்கும் போல இருக்கு. அண்ணே, அவன் குளிச்சா என்ன குளிக்காட்ட என்ன? முத சோப் போட்டு சேவ் பண்ணுங்கண்ணே. நமக்கு தேவை பணம் தான். ஆமா. ஏப்பா, நீ எந்த ஊரு? உன்னை நான் பார்த்ததே இல்லையே. இந்த ஊருதான். இந்த ஊர்னா எனக்கு தெரியாம நீ எப்படி பாருப்ப? நான் போய் 15 வருஷம் ஆச்சுல. ஆமா, வேலை வெட்டின்னு வெளியூர் போயிருப்ப. ஏப்பா, இந்த சுடுகாட்டுல உட்கார்ந்துட்டு ஏன் சேவிங் பண்ற? ஊருக்குள்ள வந்திருந்தீங்கன்னா நல்லா சிங்கப்பூர் கத்தி போட்டு சுகமா பண்ணி விட்டுருப்பல்ல. ஊருக்குள்ள எல்லாம் நான் வரக்கூடாதுங்க, மத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்கும்ல. நீ வர்றதுல மத்தவங்களுக்கு என்னப்பா தொந்தரவு? நான் செத்து 15 வருஷம் ஆச்சுல்ல. எது, நீ செத்து 15 வருஷம் ஆகுதா? இந்த கதை தானே வேண்டாங்கிறது. இதையெல்லாம் சுடுகாட்டுல உட்கார்ந்துட்டு நீ சொன்னா நான் பயந்துருவேன் நினைக்கிறியா? பேய்க்கும் மனுஷனுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாது. நான் எத்தனை பேருக்கு சேவிங் பண்ணி விட்டுருக்கேன். நல்லா காட்டு மூஞ்சியா. என்னப்பா அது மூஞ்சி? மண்டை ஓடாட்டு வச்சிருக்க. கத்திய வச்சா மலமலான்னு வர வேண்டாமா? என்னடா இது? உங்க சர்வீஸுக்கு நேரம் 3 மூஞ்சி முடிச்சிருப்பீங்க. இது எலி மாதிரியே மூஞ்சி இருக்கு. இதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரம் வலிச்சு போட்டு வாங்கண்ணே. என்ன இது? வாழ்க்கையில உனக்காண்ட எவனுக்குமே நான் சேவிங் பண்ணி விட்டது இல்ல. ஆமா, இல்லையா? காசு கொடுத்து போயா. குழிக்குள்ள வா தரேன். குழிக்குள்ள நான் எதுக்கு வரணும்? அங்கதான் வச்சிருக்க. உடியா. என்னது அங்க? ஊர்ல விவசாயமும் பார்க்காம பள்ளிக்கூடத்துக்கும் போகாம டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாம் மெட்ராஸுக்கு போய் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்னு வந்து இல்லையா? சினிமா இப்ப ரொம்ப சிம்பிளா போச்சுப்பா. அட இவ்வளவு ஏன் இந்த வடச்சேட்டி தலையில எடுத்துக்க. பின்னால நோட்டீஸ் வாங்கிட்டு வர்றாங்களே பசங்க. அது மாதிரி ஒரு காலத்துல ஊர்ல நோட்டீஸ் வாங்கிட்டு இருந்த பையன் இன்னைக்கு நோட்டீஸே கொடுக்கற அளவுக்கு வசந்தர் இல்லையா? நீங்க கூட தான் ஊர்ல ஆடு மாடு ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப ப்ராஜெக்ட்ல படம் ஓட்டுற அளவுக்கு வந்துடலையா? நான் சொன்ன பதிலுக்கு நீ சொல்லுவியா? நீ மட்டும் என்ன சொல்லுவ? கேளுங்க. என்ன சொல்லுங்க? அண்ணா விடுங்கண்ணே, உலக சண்டை ஓஞ்சாலும் உங்க சண்டை ஓயாது போல் இருக்கு. சவுண்ட் திறந்து 1/4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் 1 டிக்கெட் உள்ள வரல. என்ன கரெக்டா? வரவன் பரவாயில்ல 5-10 மணினா சில்லறைக்கு எங்க வருது? நீ வேலையில பொறுப்பா இருக்கிறவ கேசரி சில்லறை வாங்கி வச்சிருக்கணும். இவங்களுக்காக நான் பேங்க் போக முடியுமா? அவங்க வந்து டிக்கெட் வாங்கினா அவங்க சோறு. ஓ அப்படி ஒண்ணு. எத்தனை கேட்டுங்க? ஓட்டுக்கு என்ன? 1 2 3. இதுல பாக்கி 2 ரூபா எழுதிருக்கேன். இன்ட்ரோல பக்கடா வாங்கி தந்துக்குங்க. முதல்லயே எனக்கு வராம போச்சு. இத 60 இருக்கேன். இன்ட்ரோல பக்கடா வாங்கி தந்துக்குங்க. போங்க. அவசரப்படாதீங்க, எல்லாரும் உள்ள உனக்கு வந்து படம் போடுவான். சீக்கிரம் வாங்க 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 சீக்கிரம் வாங்க. உனக்கு என்ன அவன? 2 டிக்கெட் கூட மிச்சத்துக்கு 2 பாக்கெட் சாராயம் 1 பாக்கெட் ஊற அப்படியா? மா தாயி மகமாயி. அண்ணே, நீங்களே சாமியை கும்பிட்டு படத்தை மாட்டுங்க. படம் சூப்பரா ஓடணும். அப்பா முருகா. என்னங்க அது? மெட்ராஸ்ல படம் எடுக்கிறாங்க, ஜனங்களுக்கு நல்லா தெரியுங்கிறக்கா தான் லைட் போட்டு தெரிய எடுக்கிறாங்க. நீங்க படம் ஓட்டுற ஆபரேட்டர் இங்க லைட்டை சரியா கவனிக்காம சின்ன பிள்ளை மேல உட்காந்து சீட்டாடுறீங்க. அங்க பாருங்க, ரசிகர்கள் எல்லாம் விசிரிக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தை சேர் வைப்பாங்க, தியேட்டர் வைப்பாங்க. இதெல்லாம் யாருக்கு நஷ்டம்? மாளுக்கு நஷ்டம். உங்களுக்கு விளையாட வேலை நினைக்கல, இனிமே விளையாடிக்க பிச்சிரு மிச்சு அடிச்சண்ணா. ஏன்னா உங்களுக்கு அறிவு வேணா? டேய் இங்க வா. என்ன? சும்மா இருந்த என்ன பார்த்து நீ என்ன சொன்ன? ஒரு கை போடலாம்னு சொன்னேன். ஒரு கை யார பார்த்தா ஒரு கை சொல்லுவேன். ஐயா இந்தாங்க. என்னப்பா இன்னைக்கு எக்கச்சக்கமான வசூல் போல இருக்க? போட்டிருக்கிறது வசூல் சக்கரவர்த்தி படமாச்சுங்களே ஐயா. இதுல 840 ரூபாய் பணம் இருக்கு, எண்ணிட்டேன். இதுல 85 ரூபாய் சில்லறை இருக்கு, அதை எண்ணிட்டேன். மொத்தம் 925. வேணா நீங்க எண்ணிக்குங்க.
உன் பேர்ல நம்பிக்கை இல்லாம இருந்தா தானப்பா நான் இதெல்லாம் எண்ணி பார்க்கணும். கணபதி, நீ ஓடி ஆடி உழைக்கிறது மட்டும் இல்லாம காசு பணத்தை கரெக்டா பொறுப்பா என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். ஆனா எனக்குன்னு ஒண்ணு பிறந்திருக்கே, அது இதுல எவ்வளவு சுருட்டிட்டு போய் என்னென்னத்தை பண்ணுதோ. ஆரம்பிங்க. அப்பா சம்பாதிச்சு கொடுக்கறாரு, பிள்ளை எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு செலவழிக்கிறாரு. கொடுத்து வச்ச புண்ணியவா. என்னடா எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா? தலைவா, நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன குறைச்சல்? அவங்களும் அமக்கலமா இருக்காங்க. முதலாளி தான் எங்களுக்கு கவனிக்கிறதே இல்ல. உங்களுக்கு பணம் தானடி வேணும். இத பார், என்ன சிரிக்கிறீங்க? இந்த பணமும் நீங்களும் ஒரே மாதிரி. நேத்து எங்கேயோ இருந்தது, இப்போ என்கிட்ட இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட வரப்போகுது. நாளைக்கு எங்க போதோ? பொண்ணையும் பணத்தையும் பூட்டி வச்சா யாருக்கும் பிரயோஜனப்படாதியா. தனியா தானே பூட்டி வைக்க கூடாது, சேர்த்து பூட்டிப்போம். இத நீ புடி, இத நீ அடி, உள்ள இத நான் கடி. பெரியோர்களே, தாய்மார்களே, நம்ம அரசமட்டை கணபதி டாக்கீஸ்ல இன்னையிலிருந்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர், சரோஜா தேவி, எம்.என். நம்பியார், பண்டரி பாய், பேபி சைலா மற்றும் பலர் நடித்த எங்க விட்டு பிள்ளை திரைப்படம் அனைவரும் காண தவறாதீர்கள். தினசரி 3 காட்சிகளாக நடைபெறும். என்ன சுட்டாதீங்க, சுட்டாதீங்க, சுட்டாதீங்க. ஐயோ, இறங்கி வா. ஏன்பா, நீதான் இந்த கதெல்லாம் சொல்லி பாட்டு பாடுற ஆளா? ஆமையா, அந்த மாதிரி ஏதாவது கதை சொன்னாதான் தேட்டருக்கு கூட்டம் வரும். கூட்டம் வந்தா தான் எங்களுக்கு சோறு கிடைக்கும். உழுது பயிரிட்டு உழைச்சு சம்பாதிக்கிறவன் தான் இங்க இருக்கிறான். அவன் வீட்டுல கஞ்சி கொதிக்கணும்னா வெயில்ல வெந்தாகணும். வேர்வையில கிடைச்ச காசை உன் வெறுங்கொட்டாயில கொட்ட சொல்றியா? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கிறீங்க. இந்த ஊருக்கு ஏதாவது நல்ல கருத்தை சொல்லணும்னா நீங்க ஒவ்வொரு வீடா போய் சொல்லணும். ஆனா சினிமாங்கிறது அப்படி இல்ல. ஒரு படத்துல ஒரு நல்ல கருத்தை சொன்னோம்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துரும். அதை நீங்க வெறுக்கலாமா? நான் வெறுப்பேன். எங்க பரம்பரையே வெறுத்தது. இந்த தெரு மட்டும் இல்ல, இந்த ஊரு பக்கமே நீ வரக்கூடாது. போயிரு. நீங்க ஒரு வேகத்துல பேசுறீங்க. இப்போ உங்களுக்கு சொன்னா புரியாது. உங்களுக்கு புரிய வைக்கிற நேரம் வரும். நேரம் வரும்போது வரட்டும். இப்ப நீங்க புறப்படுங்க. வர்றாங்க. ஆ, ஆ. பின்னாடியே இவ்வளவு அழகா இருக்காளே, யாரது? எவரு சாமி? நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தானே வந்துகிட்டு இருந்தாங்க. நீ யாருமா? వాళ్ళు మన మామగారు అత్తగారు వాళ్ళు ఇంకా రారు. నేనే వచ్చాను. నాను నెల్లూరు ఎల్లమ్మ. எல்லம்மா, உன் பேர் நல்லாவே இருக்குமா? ఏమంటే మీరు ఈ థియేటర్ ఓనర్ గారా? ஏறக்குறைய அப்படித்தான். நான் யாத்தையும் வெளியே சொல்லிக்கிறது இல்ல. అలాగా? ஜோர்மா, நீ சின்ன பொண்ணு, புதுசா வேலைக்கு வந்திருக்க. என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத. எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க. அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர், அட பாவி, அவனை மட்டும் நம்பவே நம்பாத. அவன் ஒரு தேஞ்ச கார்பண்ணு. நான் தேஞ்ச கார்பனா? ఏమిటి అది? నాకు అర్థం కానే లేదు. கார்பன்ல தான் கரண்டே உண்டாகுது. இப்ப இத பத்தியா, இதான் 2 கம்பி, இதான் 2 கார்பன். இது அப்படி 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 டச் ஆகி படம் பளிச்சுன்னு தெரியும். అది ఎలాగండి? இப்ப இதுதான் கார்பன் வச்சுக்கைய. இப்ப நான் உன்னை தொடுவேன். எப்படி இருக்குன்னு பாரு. இப்படித்தான். நீ என்ன தொடு? அப்படித்தான். கார்பனும் கார்பனும் சேர்ந்தா படம் பளிச்சுன்னு தெரியும். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பன்னிக்குட்டி பிறக்கும். இனிமே தினசரி நீ தான் வேலைக்கு வரணும். டேய். ஏய், வேலைய பாரு. நான் சொல்ல ஆபரேட்டர் சாரு அது வரதான். கும்பிடுங்க. நமஸ்காரம் అంటే அது என்ன மண்டு? தெலுங்குனே. சரி மண்டு, என்ன பண்ற? புதுசாச்சா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எத? விநாயகர் இங்க ஊத்துறது, பவுடர் இங்க போடுறது. ஆஹா. ஏண்டா அதே தொழில் செஞ்சுட்டு உங்களுக்கு தெரியாதா? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போட்டு தேய்க்கிறதுன்னு? இந்த எச்சி துப்புனிய அதை இவன் மூஞ்சி கொஞ்சம் துப்பு. அப்போ சிகப்பா வரணும் பாப்பான். வா, ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு వస్తానండి. ரெண்டு, நீ 2
அது என்ன அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருந்த? இல்லண்ணே பவுடர் எந்த கையால போடணும்னு கேட்டுச்சு அதுதான். ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையிற? உனக்கு பயந்துட்டு இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா அந்த பொண்ணு கிட்ட நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது? நான் தேஞ்ச கார்பனா நானு? சும்மா இங்க பாரு, அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க. அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க. ஆனா ஒன்ன நார் அடிச்சிருவாங்க. என்ன அப்படி பேசுறீங்க? எனக்கு தராதரம் தெரியாது. அதான் உன் தராதரம் தெரியுத கூட தூக்குறதுல இருந்து. ஒழுங்கா நடந்துக்க, உன் நன்மைக்கு தான் சொல்றேன். ஓ டேய் இங்க வா. என்னண்ணே என்ன அடிச்சு பிடிங்க? தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்த பாரு, அதுக்கு தான் இந்த அடி. போ பாரதேசி நாய். இந்த போட்டோல இருக்காள இவ பெரிய கொள்ளக்காரி. தன்னை பெரிய ராயல் ஃபேமிலின்னு சொல்லிக்குவா. சொந்த ஊரை கேட்டா டெல்லி, பாம்பே, கல்கத்தான்னு சொல்லுவா. இங்க இருக்கிற பெரும் பணக்காரங்களோட பழகிறது வழக்கம். கேட்டு திறந்து விடுடா, ஜனங்க வர்றாங்கல்ல. சும்மா ஏண்டா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க போன் இருக்கா? ஒரே ஒரு மெக்க போன் இருக்குது, அது ஓட்டிங்க. அது நீங்க டெலிபோன் கேட்டு. ஐயோ அது வில்லேஜ்ங்க, டெலிபோன்ல இருக்காது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. நீங்க தான் இங்க ஆபரேட்டரா? ஆமாங்க. பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது பல ஊர்ல ஓடி தேஞ்ச பிரிண்டுங்க. நீங்க பிரிண்டா? Yes. ரொம்ப பிரைட்டா இருக்குங்க. அதுங்க பாலு மகேந்திரா, அசோக் குமார், பாபு, நிவாஸ், சபாபதி இப்படி பெரிய கேமராமேன்கள் எல்லாம் பிரைட்டா எடுத்து கொடுக்கறதுனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க. ஹலோ. என்னடா கல்ல தூசி தூசுனா உள்ளே எடுக்கிறது, இங்க என்ன வந்து? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு. இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு. அதுக்கெல்லாம் உங்க திறமை தாங்க காரணம். டேய் போட உள்ள பாடுவா. இது ஒரு சொரி நாய்ங்க. ஐயோ பாத்தீங்களா, நான் சொல்ல சொரி நாயின்னு. அங்க நின்றுத புடனையை கடிச்சிருப்பானுங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? ஐ அம் கமிங் ஃப்ரம் பாம்பே. பாம்பேல இருந்து வந்திருக்கேன். பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க? எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டுறாரு, அதுக்கு லேண்ட்ஸ் பார்க்க வந்தோம். உங்க அப்பா இந்த ஊர்ல மில்லு கட்டுறாரா? ஆமா. கட்டுங்க. ஆமா, உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? சம்பளத்துக்கு நான் வேலை பார்ப்பனா? நான் என்ன சாதாரணமானவனா? எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமான நிலவரம் எல்லாம் இருக்கு. அப்படியே எவ்வளவு நல்லா இருக்கு? ஒரு 25 ஏக்கர் தேருங்க. ஆ. அது மட்டும் இல்லைங்க, ஒரு 250 நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன், தம்பி, இப்படி சித்தப்பா, பெரியப்பா ஒரு 5-6 பேருங்க. அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லைங்க. அந்த சொத்து எனக்கு தாங்க. இவ்வளவு சொத்து எவ்வளவு கொடுத்து வச்சிருக்குதோ. ஆமா, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? நான் வீட்டுக்கு ஒரே புள்ளையாச்சுங்களா, வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போலீங்க. அண்ணன் மிஷின்ல என்ன வச்சாச்சு? அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து. சரி. இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமாங்க, அடிக்கடி வரேன். வாங்க. பாய் 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 பாய். ஹாய். ஐயோ தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குது. அடே வாங்க 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 வாங்க. பாய். என்ன இவ்வளவு தூரம்? எங்க டாடி கூட லேண்ட்ஸ் பார்க்க வந்தேன். அது என்னமோ தெரியலங்க, இந்த சைடு போகும்போதெல்லாம் என் மனசு தியேட்டர் பக்கமே இழுக்குது. ஹாய் ஹாய், நைஸ். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆமா, உங்களுக்கு பாம்பேல மெட்ரோ கோல்டன் மேயர் தெரியுமா? ஐயோ பாம்பே மேயர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஐயோ அது இல்லைங்க, தியேட்டர். நீங்க நினைச்சா பாம்பே தியேட்டர்ல ஒர்க் பண்ணலாம். மெட்ராஸ்ல தேவி பாரடைஸ், சாந்தி, எங்க வேணாலும் ஒர்க் பண்ணலாம். எடுத்த உடனே மாசம் 3000 ரூபாய் சம்பளங்க. ஏய் பினாயிலே, நினைச்சாலே தலை சுத்துல. அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா, ஹாட் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன். எப்படியா? இந்தா ஓடி போய் ஸ்டால்ல ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் 2 வாங்கிட்டு வா. அப்புறம் உங்க அப்பா மில்லு இங்க. டேய் அட பாவி, அந்த மாதிரி பண்ணிடாதடா. எந்த மாதிரி? 2 வாங்கிட்டு வர சொன்னதுக்கு 1 வாங்கிட்டு வந்துட்டு எங்கடா இன்னொன்னு அதான் இன்னொன்னு சொன்னீங்க. 2 கலரையும் முழுசா வாங்கிட்டு வந்துடுறா. அண்ணே, அப்ப நான் சின்ன பையன், எனக்கு விவரம் பத்தாது. இப்ப நான் மெச்சூர்ட் ஆயிட்டேன்ல. மெச்சூர்ட் ஆயிட்டியா? எப்படா புட்டு சுத்துறது? பெரிய ஆள் ஆயிட்டேன். ஓ, அதுக்கு மெச்சூர்னு அர்த்தமா? இதெல்லாம் எனக்கு தெரியல. அப்பா 2ஐயும் முழுசா வாங்கிட்டு வந்துருப்பா. ஏய் ராயல் லுக்குடா, என் லைஃப் பிரச்சனைடா, உன் லைஃப் இல்ல. போ. என்னங்க உங்க அப்பா லேண்ட எதிரில வாங்க சொல்லுங்க. ஏமி சாமி, அவசரங்க வச்சாரா? நான் வெளியில போகட்டுமா? சேச்சே, நான் அதுக்காக வரல, நான் வேற ஒரு வேலையா வந்தேன். ఏమి సమీది నన్ను అక్కడ పోయినప్పుడు అక్కడ వచ్చారు, ఇక్కడ వచ్చినప్పుడు ఇక్కడ వచ్చారు. రవి, మీ మనసులో ఏమో ఉంది. உந்தி உந்தி நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாம்னு இருக்கேன். చెప్పు சாமி. செப்புறதுக்கு முன்னாடி அந்த ஓட்ட மிஷின் ஆபரேட்டர் கண்ணில் பற்றக்கூடாது. இல்லம்மா, என் மனசை திறந்து கேக்குறேன். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா? அதனால ఏమి சாமி, నెలకరి తారు ఎంత కరుపు
అది నాటుకు ఎంత తేవగా ఉంది అలాగనే నువ్వు నాకు ஆஹா டாப்போ டாப்பு வாசனை தூக்குதே கப்புடு தூக்கு குப்புடு தூக்கு கக்கூஸ் கூட பின்ன எப்படி தூக்கு அந்த காலத்துல பாண்டிய மன்ன பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா கூந்தல்ல தான் வாசனை இருக்குன்னு அடிச்சு சொல்லிருப்பேன் சாமி అదంతా లేదు నేను ఇక్కడ కూటిட்டு இருந்தேன்ல அது எதுனா மேல தெரிச்சிருக்கும் அந்த வாசனைக்கு இந்த வாசனைக்கு எனக்கு தெரியாது உன் மேல அத்தரு சந்தனம் சவ்வாது ரோஜா மல்லிகை இதெல்லாம் அரைச்சு ஊத்துன மாதிரி ஒரு வாசனை பரதேசி நான் எங்க நின்று என்ன பேசு பாரு போ சாமி குறும்பு நீ என் மனக்கு அரும்பு வெட்டி வேறு வாசம் வெடல் புள்ள நேசம் ஆபரேட்டர் சார் சொல்றாரு பேச ஏண்டா எங்க பேச வேண்டிய வசனத்தை எங்கடா பேசுற அரண்மனை அந்த புறத்துல பெட்ரூம்ல பேச வேண்டிய வசனத்தை கக்கூசுக்கு நடுவில் நின்று பேசிட்டு இருக்கிறீங்க ஏண்டா காதுல கண்ணுதான் இல்ல மூக்கு மாடா இல்ல சரி சரி இங்க நாரதோடு இருக்கட்டும் ஊர் நாரதுக்குள்ள அவ கழுத்துல தாலியை கட்டு எது தாலியை கட்டுறதா ஏன் தகுதி என்ன அவ தகுதி என்ன என்னது தகுதியா என்ன நீ பெரிய ராயன் ஒரு 5-6 கப்பல் வச்சிருக்கிற அவ ஒரு 1.5 கப்பல் வச்சிருக்கா உங்களுக்குள்ள தகுதி பேதம் வந்துருச்சு நான் அரை டிக்கெட் கிழிச்சிட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள விடுற அவ பினாயில் தெளிக்கிறா 2 கழுதி ஒன்னா சேரக்கூடாதா அண்ணே இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுரும் இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கிற கூடாது எது ஒரு பொம்பளைய ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவ அத நான் பெருந்தன்மையா கண்டுக்க கூடாது பாத்தீங்களா ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடுறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டிபாகர் விட்டான்னா அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டகாட்டி பண்ணுவானுங்க ஐயா பாருங்க ஐயா இந்த அநியாயத்தை தாலி கட்டுறா சும்மா இருங்க எனக்கு வேற பொண்ணு பார்த்திருக்கேன் விளையாடாதீங்க வேற பொண்ணா பாத்தியா சட்டி தலையன் வேலைய கோபாலி எங்க தட்டினா நீ மடங்க வேணும் எனக்கு தெரிய முடியே யாரு சாமியா என்ன சாமி மூக்க பிடிச்சிட்டு வருது வாசனை மூக்க துளைக்குது இந்தியாவுக்கே இந்த ஏரியாவில இருந்தா செண்டு தயாராகி போகுது போல ரெண்டு சாமி ரெண்டரை சாமி இதே வீடு ஓஹோ இதுக்கு பேர் தான் வீடா ஆமா சாமி வாங்க சாமி உள்ள உட்கார்ந்தே பேசலாம் உட்கார்ந்து பேசுறதா ஆமா மொத்தமா 2 பேர் நின்னு பேசுறதுக்கு இடம் இல்ல வேணா ஒண்ணு செய்வோம் 2 பேர் படுத்துட்டு பேசுமா இல்ல சாமி ரெண்டு அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன் குசுண்டி சாமி ஏற்கனவே மணக்குது சுருட்டு தூக்கி போடியா சரி சாமி என்ன சாமி விஷயம் எல்லாம் உன் பொண்ணு விஷயம் தான் என் பொண்ணு விஷயமா வேலையெல்லாம் நல்லா செய்தா வேலை பெரிய வேலை பார்த்துட்டான் என்ன சாமி மறைச்சு பேசுது ஒண்ணு இல்ல நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் குடுக்கறானே ஒரு அரை டிக்கெட் அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் லைட்டா லவ் பாய்முடா என்ன கத்துற என்ன சாமி அவளமா பேசுது சாமி எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாக்கப்படணும் இது எங்க ஜாதி தரம்லாம் ஒத்துக்காதே சாமி அவனும் உங்க ஜாதி ஐயா நீங்க இங்க இருக்கிறீங்க அவன் தியேட்டர்ல இருக்கிறான் சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா கவர்மெண்ட் ஜாப் கை நிறைய காசு அப்புறம் போனஸ் புண்ணாக்குன்னு பின்னால எவ்வளவோ வரும் அது மட்டுமா அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும் அட இவ்வளவு ஐயா அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியுங்கிறேன் அவ்வளவு பெரிய உத்தியோகம் ஏன் சாமி அந்த டிக்கெட் கொடுக்குற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி அவன் ஒத்துக்க மாட்டான் அவனுக்கு நிறைய ஆஃபர் இருக்கு அவனை நைஸா நம்ம தான் மடக்கணும் நீ என் கூட வா நான் ஐடியா கொடுக்குறேன் சாமி தடுக்குது சாமி சம்பந்தமே வந்துட்டு வெறுவைத்தோட போக கூடாது காசு சாப்பிட்டு போங்க உன் வீட்டுல காப்பியா வேணாயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி வெறுவைத்தோட போக கூடாது இறக்கமா இங்க காப்பி கொண்டுட்டு வா சாமிக்கு நல்ல கிளாஸா பார்த்து ஊத்தி கொண்டுட்டு வா இதுதான் நல்ல கிளாஸா சாமி இதான் என் மூத்த பொண்ணு சாமி கல்யாணம் ஆயிடுச்சுங்களா